இருக்கிறார், இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு, சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு, ஏசிஎஸ் அவர்கள் வர போறாரு, டிடிவி அவர்கள் இருக்கிறாரு, மற்ற கட்சியிலிருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு. இன்னொன்று மற்ற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வேற கட்சியிலிருந்து பாஜக வந்து இணைகிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த நாட்டுக்கு நல்லது யாராவது செய்ய முடியும்னா அது மோடி அவர்களால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும். ஒரு கூட்டணியில இந்தியா பிளாக் சொல்லிட்டு ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு குடும்பமே இல்லைன்ட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாரு, இன்னைக்கு சேலம்ல இருக்காரு, கேரளா போனாரு, தெலுங்கானா போனாரு, ஆந்திரா போயிட்டு இருக்காரு. சவுத்ல மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் மட்டும் ஒரு விஷயம் மட்டும்தான், மோடி உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க தான் உங்க குடும்பம், நீங்க தான் எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு 28 பைசா பிரதமர்ங்கிறாங்க. எப்படி 28 பைசா பிரதமர்? வேற பேசுறதுக்கு அவங்களுக்கு பேச்சே இல்லை. நான் சொல்றேன், தமிழகத்துக்கு 2,80,000 லட்சம் கணக்கான ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு கடந்த 10 ஆண்டுகள்ல. இவ்வளவு வருஷமாக நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்தீங்க, இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திரும்பி கேட்கணும். மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது எத்தனை லட்சக்கான ஒரு மதிப்புள்ள நல்ல திட்டங்கள் உங்களால இங்க கொடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் உங்களால பட்டியல் எடுத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எதுவுமே செய்யலன்னு சொன்னாரு. ஆனா இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு தமிழகத்தில் வாழ்ற அத்தனை பேர் தமிழ் மண் மேலையும் தமிழ் மொழி மேலையும் தமிழ் மக்கள் மேலையும் தமிழகத்து மேலையும் வச்சிருக்கிற ஒரு அக்கறை பாசம் உள்ள ஒரு நம்மளுடைய மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இங்கிருந்து ஜெயிச்சுட்டு நிச்சயமாக நிறைய பேர் ஒரு எல்லாரும் பிரமிச்சு பார்க்கிற அளவுக்கு அத்தனை பேர் இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறோம், அது உறுதி. ஒரே ஒரு முறையும் கூட சொல்லுங்க, மீண்டும் மோடி வேண்டும், மோடி மறந்துடாதீங்க. இந்த தேர்தலில் ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும், வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. மறந்துடாதீங்க, இந்த தேர்தலில் தாமரை நிச்சயமாக மலரும். பாராளுமன்றத்திலிருந்து இங்கிருந்து நிறைய பேர் போக போறாங்க. அத்தனை பேருக்கு முன்கூட்டியே நான் வாழ்த்து தெரிய வைக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.